சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாகவே நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் வேறு. ஆனால் இதற்கு பிறகு பார்க்க போகும் விஷயங்கள் முற்றிலும் வேறு. நீ என்னதான் நினைத்தாய்? உன்னுடைய வாழ்க்கையோ முடிந்துவிட்டது, உன்னுடைய வாழ்க்கையோ ஒவ்வொன்றும் சிதைந்து விட்டது என்று நினைத்து விட்டாயோ என்னவோ. ஆனால் உண்மையில் அது கிடையாது. வாழ்க்கை என்பதும் எப்பொழுதும் சிதைந்து போவதல்ல. அது ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷங்களும் தலை தூக்கி விடுவதுதான் வாழ்க்கை. நீ இன்றும் சரி என்றும் சரி, உனக்கு துணையாக இந்த சாயாகிய நான் என்றுமே இருப்பேன். நீ நிறைய கவலைகளோடு நிறைய விஷயங்களோடு உன்னுடைய மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையில் கவலைகள் வருகிறதே, கஷ்டங்கள் வருகிறதே, துக்கங்கள் வருகிறதே, வேதனைகள் அடுக்காக வருகிறதே என்று நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? கவலைப்படாதே. இதுதான் நான் சொல்லும் மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதலாக ஒரு விஷயத்தை கூட பேசுவதற்கு ஆளே இல்லை. நீ என்னிடமே சொல்வாய், சாய், நீ என்னிடம் வந்து அப்பப்போ நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்கிறாய். ஆனால் வேறு யாரும் ஒரு மனிதர்கள் வந்து நேரடியாக நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்வதே இல்லை. யாருமே எனக்கு ஆறுதல் கொடுப்பதும் இல்லை என்று எப்பொழுதுமே நீ சொல்கிறாய். தங்க பிள்ளையே, மனிதர்கள் அவரவர்கள் சுயநலத்திற்காகவே வருவார்களே தவிர அவரவர்களுடைய எந்த ஒரு நல்ல விஷயத்திற்காகவும் வரமாட்டார்கள். அதாவது உன்னுடைய நல்ல விஷயமோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதோ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வரமாட்டார்கள். அதுவே என்ன தெரியுமா விஷயத்திற்காக வருவார்கள்? முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறதா, ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நடக்கிறதா, ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் நடக்கிறதா, இதை வேடிக்கை பார்க்கலாமா, இல்லை சிரிக்கலாமா, சந்தோஷப்படலாமா என்பதை நினைத்துதான் வருகிறார்கள். ஆனால் அந்த மாதிரியான சிரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் தரவே மாட்டேன். எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான், உன்னை அளவைத்தோ இல்லை உன்னுடைய கண்ணீரில் வேறொருவர்கள் சிரித்தோ அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் யார் உன்னை அள வைத்தாலோ அவன் நிச்சயமாக என்னிடம் மிகப்பெரிய அளவில் தண்டனையை நிச்சயமாகவே வாங்குவார்கள். காலங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தையே செய்யும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யவில்லை என்பதற்காக காலம் முழுக்க நல்ல விஷயங்களையே செய்யாது. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தவறாகத்தான் செய்யும் என்று நினைக்க கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நீ இன்று சோர்ந்து போய் இருக்கிறாய். வாழ்க்கையில் நல்லது நடக்காது, வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு தகுந்தது நடக்காது என்று இப்படியே நினைக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு அப்பப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலேயும் அற்புதமாக மாறும் என்பது நீ என்றுதான் நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொள்ள போகிறாய். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அனைத்து விதமான ஆசைகள் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்க, உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் அதிகரிக்க என்றுமே இந்த சாயாகிய நான் துணையாகவே இருப்பேன். இன்று கஷ்டப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் துணை இருப்பேன். காலம் முழுக்க அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாகவே நடத்தியும் நானே கொடுப்பேன். இப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடே சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறேனோ,
அதே மாதிரி இனி வரும் காலத்திலேயும் ஒவ்வொரு நாளும் உன்னோடு சேர்ந்து பயணிப்பேன். அதில் எந்த மாற்றமோ எந்த குழப்பமோ உனக்கு கிடையாது. ஆச்சரியப்படும் அளவுக்கே உன்னுடைய எதிர்காலமோ அமையும். இப்பொழுது நான் சொன்னேன் என்றால் உனக்கு கவலையாகவே இருக்கும். என்னடா இது, நான் சாய் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எல்லா விஷயத்திலேயும் இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 ஏமாற்றுகிறார் என்று தோன்றும். ஒரு விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் நம்புவீர்கள். நீயே நன்றாக சில விஷயத்தை பார்த்திருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ போய் நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், அந்த விஷயத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னால் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நன்றாகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு என்ன சொல்வார்கள்? இவன் ஜெயிப்பான் என்று எனக்கு தெரியும், இவன் நிச்சயமாக தைரியசாலிதான் என்று எனக்கு தெரியும் என்பதை தான் பேசுவார்கள். வாய் இருக்கிறது என்பதற்காக பல விஷயங்களை பேசுபவர்கள்தான் இங்கு அதிகம். அதனால் பேசுபவர்களை நினைத்து நினைத்து அழுவதை விட நீ தைரியமாகவே இருந்தால் போதும். சகல ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான சுபத்துவமான விஷயங்களும் எல்லாம் இனி வரும் காலத்திலேயே நடக்க ஆரம்பிக்கும். நான், நீ, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரே குடும்பம் மட்டுமே. பிரித்து பார்ப்பது நான் அல்ல, நீதான் சில சமயத்தில் என்னை பிரித்து பார்க்கிறாய். அதற்கு காரணங்கள் என்னவென்றால் உனக்கு நான் எதுவுமே செய்யவில்லை என்றுதான். இனிமேல் அப்படியெல்லாம் என் மீது கோபங்களோ எப்பொழுதும் வருத்தங்களோ இனிமேல் வராது. காரணம், உனக்குத்தான் நான் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேனே. இதுவரைக்கும் உன் மனதை காயப்படுத்தி உன்னை ஒவ்வொரு நாளும் கலக்கத்திலேயே வைத்திருந்த இந்த சாய் நிச்சயமாகவே நலனும் வளமும் எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு நலங்களையே கொடுத்து வாழ வைப்பேன். சிரித்து கொண்டு சிறப்பாகவே வாழ்வதற்கு முயற்சிகளை எடு. ஒரு நாள் கூட வாழ்க்கையில் நமக்கு இது வந்து விடாது, இந்த விஷயம் பிடிக்காது, அந்த விஷயம் பிடிக்காது என்று சொல்லி 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 ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டாம். உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் வரும், உனக்கு எல்லா விஷயமும் அற்புதமாகவே நடக்கும். மயக்கங்கள், அதாவது வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் நமக்கு இது நடக்காது, அது நடக்காது, அந்த விஷயம் நடக்காது, இந்த விஷயம் நடக்காது என்ற எண்ணங்கள் தான். நிச்சயமாக இனிமேல் அதை நினைக்க வேண்டாம். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.